ட்ரையர் எங்க வச்ச? இங்க தானே வச்சேன். எங்க போச்சு? மாயா, என்ன தேடிட்டு இருக்க? தலை துவட்டணும். ஹேர் ட்ரையர் எங்க வச்சேனே தெரியல. ஏய், ஹேர் ட்ரையர்லாம் யூஸ் பண்ணாத, சுத்த வேஸ்ட். அண்ணி அங்க பாருங்க. ஹேர் ட்ரையர் இல்லனா முடியெல்லாம் ஈரமா இருக்கே, நான் என்ன பண்றது? நீ எதுவும் பண்ணாத, நான் உனக்கு சூப்பரா ஒரு விஷயம் கொண்டு வரேன். அதனால உனக்கு ஹேர் ட்ரையரே தேவைப்படாது. ஏய், என்னடி இது? ரெண்டு பேரும் ஏதோ ஊம பாஷையில பேசுற மாதிரி பேசுறாங்க. எனக்கு ஒன்னும் புரியலக்கா. கொஞ்சம் இரு, வந்துடுறேன். சரி. என்ன பண்றாளுங்க இவளுங்க? செல்வி மாயாவுக்கு மட்டும் ஏதோ ரகசியமா ஜாட காட்டிட்டு போறா. என்னவா இருக்கும்? அக்கா, அங்க பாருங்க. என்னடி இது? ஒரே நிமிஷத்துல மாயா ரூமே தேவலோக எஃபெக்ட்ல இருக்கு. பாட்டி, இந்த பூ கொஞ்சம் போடுங்க. இத போடுறேன். ஏய், என்னடி நடக்குதுங்க? செல்வியாவ குடும்பமும் சேர்ந்து என் பொண்ணுக்கு இப்படி சேவை செய்து என் கண்ணியே என்னால நம்ப முடியலையடி. இதெல்லாம் எனக்கு எதுக்கு செல்வி? நீ சும்மா இரு மாயா, உனக்கு ஒன்னும் தெரியாது. ஹேர் ட்ரையர்லாம் யூஸ் பண்ணா முடி ரொம்ப பலவீனமாகும். அதுவும் புள்ளத்தாச்சி பொண்ணுக்குலாம் அது நல்லதே கிடையாது. நான் அவளுக்கு சொன்னத அவ அப்படியே உனக்கு சொல்றா பாத்தியா? அப்ப இத்தனை நாள் நான் அதை தானே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இத்தனை நாள் உன்னை யாரும் சரியா கவனிச்சுக்கல, அதனாலதான் உனக்கு எதுவுமே தெரியல. இனிமேல இருந்து நான் தான் உன்னை பாத்துக்க போறேன். உனக்கு எல்லாமே கத்து கொடுக்க போறேன். மா, அந்த மாதிரி குழந்தை இலைய போடுமா. இந்த மாதிரி தினமும் குளிச்சதுக்கு அப்புறம் தலைக்கு சாம்பிராணி புகை போட்டா மாசமா இருக்கிற பொண்ணுக்கு தலைவலி வராது, ஜலதோஷம் பிடிக்காது, முகம் எல்லாம் பளபளன்னு இருக்கும். மா, அந்த இலைய போடு. மாயா, மூச்சு இழுத்து விடு. எதுக்கு? மூலிகை தானே கண்ணு. ஒரு 10 வாட்டி மூச்சை நல்லா இழுத்து விட்டேன்னு வச்சுக்கேன், பித்தம் வாதம் எதுவும் அண்டாது. அவ்வளவும் உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஆரோக்கியமா. சரி பாட்டி. இன்னும் எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ரொம்ப தேங்க்ஸ் செல்வி. இதுக்கே தேங்க்ஸ் சொன்னா எப்படி? இன்னும் நீ துளசி தீர்த்தம் குடிக்கணும், சாமி கும்பிடணும், கரெக்டான டைம்க்கு சாப்பிடணும், இன்னும் நிறைய வேலை இருக்கு. வா போலாம். ஏய், என்னடி இது? நம்ம பல வில்லத்தனங்களை பண்ணி செல்விய கவுக்கலாம்னு நினைச்சா அவளே வந்து மாயாக்கு இவ்ளோ பணிவிட செய்றா. அக்கா, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி எஜமானியா இருக்க வேண்டிய செல்வியே இவ்ளோ பணிஞ்சு போறான்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? செல்வி சீக்கிரமாவே நம்ம ரூட்டுக்கு வர போறான்னு அர்த்தம். ஆமா கண்ணு, நேரத்துக்கு நல்லா சாப்பிடணும். சரியா? நீ வா போலாமா? ஐயோ, செல்வியோட இந்த அன்பும் அக்கறையும் அப்படியே நிலைச்சிருச்சுன்னா சீக்கிரமாவே என் பொண்ணுதான் இந்த வீட்டுக்கு மகாராணி. நோக்க சரவண பவனா கருப்புதவும் செங்கதிர் மேலும் பாதமிரண்டில் பண்மணி சதங்கை வேதம் பாட கிண்கிணியாட. ஏய், சூலமங்கலம் சகோதரிங்க மாதிரி ரெண்டு பேரும் இப்படி பாட்டு பாடி கலக்குறாங்க. பாதமிரண்டில் பண்மணி சதங்கை வேதம் பாட கிண்கிணியாட.
ரெண்டு பேரும் எதிரும் புதிரமா இருந்தாங்க இப்படி அக்கா தங்கச்சி மாதிரி ஆயிட்டாங்க. சும்மாவா? மாயா மூலியமா ஒரு வாரிசு உண்டாக்கலான்னு செல்வி நினைக்கிறா. அந்த வாரிசு மூலியமா மொத்த ராஜ்யத்தையும் சுருட்டலான்னு நாம நினைக்கிறோம். அவ்வளவுதான். கடவுளே, செல்வி ஆயுசு முழுக்க எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா வாழணும். இது மட்டும்தான் என்னோட ஒரே ஆசை. கடவுளே, மாயாவுக்கு எந்த குறையும் இல்லாம நல்லபடியா அவ குழந்தைய பெத்தெடுத்து இந்த வீட்டுக்கு அவளும் அவ குழந்தையும் திரும்பி வரணும். அம்மா, அந்த துளசி தீர்த்தத்தை இவளுக்கு கொடுங்க. அறிவு, இந்த ஆண்டவன் ஒரு டைப்பான ஆளுதான் அறிவு. நல்லது செய்யற செல்விக்கு பிரச்சனை மேல பிரச்சனை கொடுக்கறான். கெட்டது செய்யற நம்மளுக்கு கூரிய பிச்சுக்கிட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டுறான். உனக்காக ஸ்பெஷலா நிறைய டிஷ்ஷஸ் செஞ்சு வச்சிருக்கேன். எதுக்கு செல்வி இவ்ளோ செஞ்ச? நீ எதுவும் பேசாத. இனிமே எல்லாம் இப்படிதான். இது புளி சாதம், இது தக்காளி சாதம். செல்வி, போதும் போதும் போதுமா? மாயா, இங்க இருக்கிற எல்லா சாதமும் உனக்காக தான் செஞ்சது. இந்த மாதிரி நேரத்துல கர்ப்பமா இருக்கிற பொண்ணு இது எல்லாத்தையுமே சாப்பிடணும். புரியுதா? புதினா சாதமும் இருக்கு. மாயா கொஞ்சம் கனிவா பேசி கண்ணீர் விட்டு அழுததுமே இந்த முட்டாள் குடும்பம் முழுசா நம்பிடுச்சு அறிவு. ஆமா, நீ இதுங்களுக்காக நம்ம பல வில்லத்தனமான திட்டம்லாம் போட்டோம். அதெல்லாம் வேஸ்டா போச்சு. எதுக்கு செல்வி இவ்ளோ டிஷ் எல்லாம்? நான் வெறும் சாண்ட்விச்சும் ஜூஸும் தான் குடிப்பேன். அதெல்லாம் அப்போ. இப்போ நான் உனக்காக இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன்ல. இந்த மாதிரி கர்ப்பமா இருக்கிற நேரத்துல புள்ளத்தாச்சி பொம்பளைங்க இந்த சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி இந்த பஞ்சாமிரதத்தை சாப்பிடு. சாமியோட பிரசாதம். அக்கா, ஒரு நாளாச்சும் உங்க பொண்ணை இப்படி எல்லாம் கவனிச்சிருப்பீங்களா? பாருங்க எப்படி ஊட்டுறா பாருங்க. சாப்பிடு. பாட்டி, அதை எடுங்க. இது பாவக்காய் தொக்கு, கொஞ்சம் துவர்ப்பா இருக்கும். இது மாங்காய் ஊறுகாய், நல்ல புளிப்பா இருக்கும். இந்தம்மா. இது தக்காளி தொக்கு, நல்ல காரமா சூப்பரா இருக்கும். சாப்பிடு. ஏய் மாயா, எதுக்கு அழற? செல்வி, எனக்கு எதுக்கு செல்வி இவ்ளோ உபசரிப்பு? சத்தியமா உன்னோட இவ்ளோ அன்புக்கு நான் தகுதியானவளே இல்ல. ஏய், இங்க பாரு, அழாத. இந்த மாதிரி கவலைப்பட்டுதான் நம்ம வாழ்க்கையில பல அற்புதமான நிமிஷங்களை நம்ம இழந்துட்டோம். ஒரு குழந்தைய சுமக்கிறது தான் இந்த உலகத்திலேயே ஒரு பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமான அனுபவம். நீ சுமக்கிற அந்த சின்ன உயிருக்காக தான் இது எல்லாமே. சாப்பிடு மாயா. ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணுனா அறுசுவ உணவை தினமும் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. எனக்கு எங்க அம்மாவும் பாட்டியும் செஞ்சாங்க. அத நான் உனக்கு இப்ப செய்யறேன். உனக்கு நான் இதுக்கெல்லாம் என்ன கைமாறு செய்ய போறேன்னு எனக்கே தெரியல செல்வி. நீ எனக்கு எதுவும் செய்ய வேணாம். நீ என் கூட இருந்தா எனக்கு அதுவே போதும். நான் உன்னை நல்லா பாத்துப்பேன். இனி உன்னையும் உன் குழந்தையும் பாத்துக்கிறதா என்னோட வேலை. முதல்ல சாப்பிடு. நீ சொன்னா கேட்க மாட்ட, நானே ஊட்டி விடுறேன். ஆ, சாப்பிடு. எதுக்கு இப்ப தேவையில்லாம பழசெல்லாம் நினைச்சிட்டு இருக்க? செல்வி பாரு உன்னை எப்படி பாத்துக்கிறான்னு. சாப்பிடு.
ஐயோ என்னால தாங்க முடியலையே. சந்தோஷத்துல நான் செத்துருவோம் போல இருக்கேன். அண்ணே, நம்பிக்கையும் அன்பும் தான் இந்த உலகத்திலே பெரிய முட்டாள். செல்வி கிட்ட அது நிறையவே இருக்கு. இப்பதானே மாயாவை நம்ப ஆரம்பிச்சிருக்கா, அடுத்தது நம்மள நம்ப வைப்போம். இப்படி செல்வி மூலமா நமக்கு காலம் கை கூடும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அறிவு. ஏதேதோ வில்லத்தனம் பண்ணி இந்த இடத்த புடிச்சிட்டோம். இனி சென்டிமெண்டா கண்ணீர் விட்டு மடத்தையும் புடிச்சிட வேண்டியதுதான். பிரபா, பிரபா, ராஜி, என்ன பிரபா? போன் அடிச்சா எடுக்கல, ஆப்ல லொகேஷன் காட்டுது, ஆனா ரெஸ்பான்ஸே இல்ல. நீங்க என்னடானா பட்ட பகலே கார்ல உட்காந்து தூங்கிட்டு இருக்கீங்க. என்ன பிரபா, என்னாச்சு உங்களுக்கு? அது ஒன்றும் இல்லையா, உடம்பு சரியில்லை. என்ன பிரபா, குடிச்சிருக்கீங்களா? சொல்லுங்க பிரபா, உங்களை தான் கேக்குறேன். காலையிலே குடிச்சிருக்கீங்களா? அது மனசு கொஞ்சம் சரியில்லை, அதுதான். மனசு சரியில்லைன்னா கோவிலுக்கு போலாமே, ஏன் பிரபா இப்படி குடிக்கணும்? நான் எங்கேயும் போகிற நிலமையில இல்லையே, அதான் இப்படியே வண்டியிலே படுத்துட்டேன். நீங்க தான் எப்பவே குடிய விட்டுட்டேன்னு சொன்னீங்களே, இப்ப திரும்பவுமா? ஆமாங்க, வாழ்க்கை என்ன திரும்ப திரும்ப அடிக்கும் போது நான் என்னங்க பண்ணுவேன்? அவள் என்னடானா, நான் இவ்வளோ தியாகம் பண்ணியும் அவள் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாளாம், ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்க மாட்டாளாம். எங்கள் அக்கா என்னடானா, அதுக்கெல்லாம் காரணம் நான் தாங்குது. நீங்க காரணமா? என்ன சொல்றீங்க பிரபா? எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்கள் அக்கா சொல்கிறது எனக்கும் ஒன்றும் புரியலைங்க. திடீர்னு வந்து நின்றுச்சு, நீ கல்யாணம் பண்ணாதான் கையில் கல்யாணம் பண்ணிக்குவா, நீ ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சுக்கிட்டாதான் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும், நீ இப்படி பிகாரி மாதிரி சோகமாக சுற்றிட்டு இருந்தா அவள் உன்னை பார்க்க பார்க்க இன்னும் சோகமாக தான் ஆகுறாங்குது. என்னால் மாமா வாழ்க்கை போதேன்னு புலம்புறாளாம். எங்கள் அக்கா என்கிட்டே வந்து எதோ சொல்லுது. நான் தான் அவளை விட்டு வந்துட்டல, நான் சந்தோஷமா இருந்தேன், செத்து போன அவளுக்கு என்னங்க பெருசா அப்படியே புலம்புறாளா, அழுகுறாள். வாழுன்னு சொன்னாலும் வாழ தெரியாதவள நான் என்னங்க பண்றது? அவன் நல்லா வாழ்றதுக்கு இதுக்கு மேல நான் வேற என்னங்க பண்ண முடியும்? பிரபா, நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அவங்களுக்கு நல்லது மட்டும்தான் செஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. எனக்கு என்னமோ அதை நீங்க முழுசா செய்யலன்னு தோணுது. என்ன சொல்றீங்க? பின்ன என்ன பிரபா, நீங்க அவங்களுக்காக தியாகம் பண்ணிட்டு இந்த ஊருக்குள்ளே தேவதாஸ் மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தா அவங்க ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவங்க வாழ்க்கை தான் நிம்மதியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களை அறியாமலேயே நீங்க அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையை கொடுத்துருக்கீங்க, அதுதான் உண்மை. என்ன சொல்றீங்க? உங்களை உடனே தூக்கி எறிஞ்சிட்டு போற கேரக்டர் கிடையாது அவங்க. நல்லவங்க, நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. சோகமா உங்க வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இத பார்த்து அவங்க எப்படி அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. நானே வழியோட இருக்கேன், நீங்க வேற என்னென்னவோ சொல்றீங்க. இதுல பெருசா எதுவும் நான் சொல்லல பிரபா. இனிமேலாவது சந்தோஷமா இருங்கன்னு சொல்றேன். இந்த மாதிரி குடிச்சு வாழ்க்கையை அழிச்சுக்காம உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கங்கன்னு சொல்றேன். நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு உங்க கூட பிறந்த அக்காவே சொல்றாங்க. அதுல ஒரு அர்த்தம் இருக்கு பிரபா, அதையே நீங்க தப்பா பாக்குறீங்கன்னு கேக்குறேன். ஏங்க, அவளை நான் விட்டு வந்த வழியே இன்னும் எனக்கு போல, அதுக்குள்ள நான் எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியும்? பிரபா, இந்த உலகத்துல குத்தங்கிறது தானா வரும், சந்தோஷங்கிறது நம்ம மனசு வச்சா மட்டும்தான் வரும். இப்போ உங்க சந்தோஷத்துலதான் கையிலோட சந்தோஷமே அடங்கியிருக்க. நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப்ல செட்டில் ஆனாதான் கையிலும் செட்டில் ஆவாங்க. இல்ல இதே மாதிரி தனிமரமா நின்னு அவங்க எதிரில பரிதாபமா சுத்திக்கிட்டு இருந்தா அவங்களும் தனிமரமா தான் நிப்பாங்க, வாழ்க்கை ஃபுல்லா அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கும் மறுபடியும் நீங்க தான் காரணம் ஆயிடுவீங்க. என்ன இப்படி பயமுறுத்துறீங்க? நீங்க சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு அர்த்தம். ராஜி, ஒருத்தர் வாழ்க்கைக்கு உதாரணமா இருக்கணும்னா வாழ்ந்து காட்டணும் பிரபா.
இல்ல நீங்களே அதுக்கு ஒரு கெட்ட உதாரணமா ஆயிடுவீங்க. முதல்ல நீங்க நல்லா வாழுங்க, கையிலும் நல்லா வாழ்வாங்க. நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா கையிலும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு முதல்ல மனசு வைங்க. நீங்க உங்க மனைவியோட சந்தோஷமா இருக்கிறத அவங்க பார்த்தாங்கன்னா பார்த்தாங்கண்ணா மாமா வாழ்க்கை முழுசா மாறிடுச்சு, மாமா சந்தோஷமா இருக்காரு, இனி நம்மளால அந்த சந்தோஷம் கெடக்கூடாதுன்னு அவங்களும் அவங்க வாழ்க்கையை தேடிப்பாங்க. அஃப்கோர்ஸ் நிச்சயமா அவங்க ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. அப்படியாங்க? இதெல்லாம் பேசி நிதானமா யோசிக்க வேண்டிய விஷயம் இல்ல பிரபா, தெளிவா முடிவெடுக்க வேண்டிய விஷயம். தெளிவானா? தெளிவுனா என்னன்னு இப்ப சொன்னா உங்களுக்கு புரியாது. நீங்க முழுசா தெளிவாயிட்டதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட பேசுங்க, அப்போ உங்களுக்கு புரியும். என்னங்க சொல்றீங்க? உண்மையேதான் சொல்றேன். முதல்ல போய் முகத்தை கழுவிக்கிட்டு மீட்டர் ஆஃப் பண்ணிட்டு இன்னைக்கு லீவு போட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. நீங்க நல்லா இருந்தாதான் எல்லாரும் நல்லா இருப்பாங்க, புரியுதா? நான் வரேன். மாயா, ஏய் உட்காரு. நீ ரொம்ப அழகா இருக்க மாயா. எனக்கு முகம் மட்டும்தான் செல்வி அழகு. முகத்திலயும் சரி மனசுலயும் சரி என்னை விட நீதான் ரொம்ப அழகு. பாருடா, வர வர ரொம்ப பெரிய மனுஷ மாதிரி பேச ஆரம்பிச்சுட்ட. நான் இங்க வந்ததே உன்னை என் கூட கூட்டிட்டு போறதுக்கு தான். நீ என் கூட வா. எங்க செல்வி? வா சொல்றேன். நீ எங்கன்னு சொல்லு. இனி நீ இந்த ரூம்ல இருக்க வேணாம், உனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ரூம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீ என் கூட வா. எனக்கு எதுக்கு செல்வி? எனக்கு அதெல்லாம் வேண்டாம். இந்த ரூம்க்கு என்ன குறைச்சல்? இதுவே நல்லாதான் இருக்கு. எனக்கு இந்த ரூமே போதும் செல்வி. உனக்கு என்ன பிடிக்கும் என்ன போதும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ பேசாம என் கூட வா. ஏய் வான்னு சொல்றேன்ல. செல்வி, எங்க போறோம்? வா சொல்றேன். வா. மாயா, போன புடி. திரும்ப. ஏ செல்வி, என்ன பண்ற? சஸ்பென்ஸ்னா அப்படிதான். இப்போ நீயே உனக்கு முன்னாடி இருக்கிற கதவை தர பாப்போம். வா. மாயா, இப்ப நாம நம்ம ரூம்குள்ள வந்துட்டோம். பாத்து. அப்படின்னு இல்ல. இப்ப நான் கையெடுக்க போறேன், நீ கண்ணை திறக்க கூடாது. ஓகே? கண்ணை திறக்க கூடாது, திறக்க கூடாது. இப்போ நீ கண்ணை திறந்து இந்த ரூமை பார்த்துட்டு சொல்லு, உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு. ஓகே? 1 2 3. கண்ணை தர. இப்போ பாரு. செல்வி, செல்வி, இதெல்லாம் என்ன? போ மாயா, போய் பாரு. போ. சந்தோஷம். என்ன செல்வி இதெல்லாம்? இப்ப சொல்லு, உனக்கு இந்த ரூம் பிடிச்சிருக்கா இல்லையா? இந்த ரூம் எனக்கா? பின்ன என்ன எனக்கா? உனக்காகவே ஸ்பெஷலா ஏற்பாடு பண்ண ரூம். பிடிச்சிருக்குல்ல? எதுக்கு எதுக்கு செல்வி எனக்காக இதெல்லாம் செய்யற? நீ சந்தோஷோட ஒரு போட்டோவை பார்க்கணுங்கிறதுக்காக தானே அவ்வளோ பெரிய சண்டை நடந்தது. இப்போ இந்த ரூம் முழுக்க சந்தோஷோட போட்டோ தான். இந்த ரூமே உனக்கு தான். வயித்துல குழந்தைய சுமந்துட்டு இருக்கிற பொண்ணுக்கு என்னென்ன ஆசை இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் மாயா. அதான்
உன்னோட ஒரு சின்ன ஆசைய நான் நிறைவேற்றி வச்சேன். எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல செல்வி. எனக்கு காலையில எந்திரிச்ச உடனே சந்தோஷ பார்க்கணும்னு தானே ஆசை. இப்ப நீ எப்ப வேணாலும் பார்க்கலாம். ஆசை தீர பார்க்கலாம். உன் ஆசைப்படியே சந்தோஷ் மாதிரி ஒரு குழந்தைய பெத்துக்கோ. இப்ப சந்தோஷம் தானே? சந்தோஷமா? அதை விட அதிகமா ஏதாவது வார்த்தை இருந்தா சொல்லு செல்வி. உனக்கு இதுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி சொல்ல போறேன்னு எனக்கே தெரியல செல்வி. நன்றி எல்லாம் நான் உன்கிட்ட கேட்டேனா? நீ சந்தோஷமா இருந்தாதான் உன் வயித்துல இருக்கிற பாப்பாவும் சந்தோஷமா இருக்கும். நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, அது உடனே இந்த வீட்ல நடக்கும். போதும் செல்வி, இதுவே எனக்கு போதும். சந்தோஷ் கூட பேச கூட முடியாது எனக்கு. நீ இவ்ளோ பெரிய அன்பளிப்பு கொடுத்திருக்க. இனிமே நான் இந்த போட்டோக்களே பார்த்துப்பேன். இது கூட நான் பேசிப்பேன். இது வெறும் போட்டோ இல்ல செல்வி, இதுதான் என் சந்தோஷ், இதுதான் என் வாழ்க்கை. இதெல்லாம் பார்த்து பேசினாலே எனக்கு போதும். சந்தோஷ் கிட்ட பேசுறியா மாயா? செல்வி, இப்போ இந்த நிமிஷம் சந்தோஷ் கிட்ட பேசணும்னு உனக்கு ஆசையா இருக்கா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல செல்வி. சந்தோஷ் கிட்டலாம் என்னால பேச முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் இந்த போட்டோ உங்களோடய பேசிக்கிறேன், அது போதும். ஒரு நிமிஷம் இரு. வேண்டாம் செல்வி. என் குரல்ல நீ நல்லா பேசுவல்ல, அதெல்லாம் எதுக்கு செல்வி இப்போ? என் குரல்ல நீ அவர்கிட்ட பேசு, எவ்வளவு நேரம் வேணாலும் பேசு. ஒரு நிமிஷம் இரு. வேண்டாம் செல்வி, வேண்டாம் ப்ளீஸ். செல்வி, பேசு, பேசுன்னு சொல்றேன்ல, பேசு. பேசு. செல்வி, பேசு. சந்தோஷ்,